warahmatullahi taala barakatuh. ஹஜ் பெருநாள் வந்த சரித்திரம் கேளுங்கள், அங்கு இப்ராஹிம் நபி செய்த தியாகத்தை தெரிந்து கொள்ளுங்கள். ஹஜ் பெருநாள் வந்த சரித்திரம் கேளுங்கள், அங்கு இப்ராஹிம் நபி செய்த தியாகத்தை தெரிந்து கொள்ளுங்கள். தன் அருமை மகனார் இஸ்மாயிலை இறைவனுக்காக பலியிட துணிந்த ஹஜ் பெருநாள் அதுவே தியாக திருநாள். ஹஜ் பெருநாள் அதுவே தியாக திருநாள். ஹஜ் பெருநாள் வந்த சரித்திரம் கேளுங்கள், அங்கு இப்ராஹிம் நபி செய்த தியாகத்தை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு நாள் இரவு நபி இப்ராஹிம் உன்னத கனவு கண்டார்கள். அருமை மகனார் இஸ்மாயிலை இறைவனுக்காக பலியிட துணிந்த ஹஜ் பெருநாள் அதுவே தியாக திருநாள். ஹஜ் பெருநாள் அதுவே தியாக திருநாள். இறைவன் நானே இதுவனை எண்ணி இதயத்தில் உறுதி கொண்டார்கள். அபிமகனான மகனை அல்லாஹ்வுக்காக அர்ப்பணம் செய்ய முனைந்தார்கள். இறைவன் நானே இதுவனை எண்ணி இதயத்தில் உறுதி என்று இனிதாய் மகனை பலியிட துணிந்த ஹஜ் பெருநாள் அதுவே தியாக திருநாள். ஹஜ் பெருநாள் அதுவே தியாக திருநாள். ஹஜ் பெருநாள் வந்த சரித்திரம் கேளுங்கள், அங்கு இப்ராஹிம் நபி செய்த தியாகத்தை தெரிந்து கொள்ளுங்கள். கண்ட கனவை மகனிடம் கூறி கருத்தை அறிந்து கொண்டார்கள். இறைவனுக்காக தன் உயிர் தரவும் இஸ்மாயில் நபி இசைத்தார்கள். கண்ட கனவை மகனிடம் கூறி கருத்தை அறிந்து கொண்டார்கள். இறைவனுக்காக தன் உயிர் தரவும் இஸ்மாயில் நபி இசைத்தார்கள். அன்னை ஹாஜிரா இதனை அறிந்து அழுது புலம்பியே துடித்தார்கள். கண்மணி மகனை கட்டி அணைத்து கண்ணீர் மழையாய் பொழிந்தார்கள். குலமகன் தன்னை குர்பானி கொடுக்க கொஞ்சம் மூட அஞ்சாமல் பலியிட துணிந்த ஹஜ் பெருநாள் அதுவே தியாக திருநாள். ஹஜ் பெருநாள் அதுவே தியாக திருநாள். ஹஜ் பெருநாள் வந்த சரித்திரம் கேளுங்கள், அங்கு இப்ராஹிம் நபி செய்த தியாகத்தை தெரிந்து கொள்ளுங்கள். மலைகள் சூழ்ந்த காட்டு பகுதிக்கு மகனை அழைத்து சென்றார்கள். கருங்கல் பாறை அருகே மகனை கனிவுடன் படுக்க செய்தார்கள். குரான் அல்ல கத்தியை கொண்டு குரல் வலை அறுக்க முனைந்தார்கள். கத்தியும் மறுத்ததினால் கடும் பாறையில் கோபத்தில் அடித்தார்கள். பாறை இரண்டாக பிளந்ததுவே கத்தி பாலகனை கொல்ல மறுத்ததினால் ஹஜ் பெருநாள் அதுவே தியாக திருநாள். வானவர் தலையீர் ஜிபிரில் வந்து வாழ்த்து கூறி மகிழ்ந்தார்கள். நரபலி நோக்கம் நாயனுக்கு இல்லை, நபியே உணர்வீர் என்றார்கள். வானவர் தலைவர் ஜிபிரில் வந்து வாழ்த்து